ஹலோ வாட்ஸ்அப் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஆப்பிள் கம்பெனியோட ஃபவுண்டர் நேம் தெரியுமான்னு கேட்டோம்னா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா தெரியும்னு சொல்லிட்டு நீங்க யாரு பேரை சொல்லுவீங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் பேரை தான் சொல்லுவீங்க. ஆனா ஆப்பிள் கம்பெனி வெறும் இவரால மட்டும் உருவாக்கப்பட்டது இல்ல. 1976ல ஸ்டீவ் ஜாப்ஸ், ஸ்டீவ் வாஸ்னியாக், ரோனால்ட் வாயன் இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் ஆப்பிள் கம்பெனியை தொடங்கியிருக்காங்க. அதுவும் ஆப்பிள் கம்பெனி முதல்ல கம்ப்யூட்டரை தான் ரெடி பண்ணி வித்து காசை முதல்ல வாங்கியிருக்காங்க. இந்த கம்ப்யூட்டரை முதல்ல டிசைன் பண்ணது ஸ்டீவ் வாஸ்னியாக்கு தான். ஓப்பனா பார்க்கும்போது தெரிய வந்ததை ஓப்பன் டாக்கா சொல்லணும்னா ஆப்பிள் கம்பெனியை உருவாக்குனதுக்கு மிகப்பெரிய ரோல் பிளே அவரோட தான். ஆனா ஏன் இன்னைக்கு ஆப்பிள்னு பேரை கேட்டாலே ஸ்டீவ் ஜாப்ஸ்னு பேரை சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா ஸ்டீவ் வாஸ்னியாக்கு புகழ்ச்சி பிடிக்காம இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் இல்ல. அதுக்கான ரீசன் என்னன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில். ஸ்டீவ் வாஸ்னியாக் வந்து கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் அண்ட் ஷை பர்சன் தான். அவர் தனியாவே வேலை செய்வாராம். அவர் டெக்னிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் அண்ட் நாலேஜ் இருக்கக்கூடிய பர்சன் தான். ஆனா கூட்டத்துல போறதுக்கோ அவர் சொல்ல வர்றதை எக்ஸ்பிளைன் பண்ணி மத்தவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்கோ அவர் ரெடி பண்ண பொருளை அவரால் மார்க்கெட்டிங் பண்ணி விற்கிறதுக்கோ அவர்கிட்ட அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்ல. ஆனா ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர் கூட கம்பேர் பண்ணும்போது அவரை விட இவருக்கு நாலேஜ் கம்மி தான். ஆனா இவரை பேச விட்டோம்னா பேசுறதுல இவர் மாஸ்டர். அவர் யாருக்கிட்டயா இருந்தாலும் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லி அவர் சொல்ல வர்றதை அவங்களுக்கு புரிய வச்சு அவர் வச்சிருக்கிற ப்ராடக்ட் அவங்கள வாங்க வைக்கிறதுல எக்ஸ்பர்ட். இந்த ஒரு காரணத்தினாலதான் இன்னைக்கு நம்ம மனசுல ஆப்பிள் கம்பெனியோட ஃபவுண்டர் யாருன்னு கேட்ட உடனே நம்மள சொல்ல வைக்கிற அளவுக்கு அவர் பிரபலமா இருக்காரு. இதனாலதான் இந்த உலகமே அவரை பார்த்திருக்கு, அவரை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கு. ஆனா இங்க இன்டெலிஜென்ட்டா இருந்தா கூட ஸ்டீவ் வாஸ்னியாக்கு அந்த அளவுக்கு பேர் புகழ் கிடைக்காம போயிருச்சு. அதனாலதான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல நீங்களா இருந்தாலும் சரி இல்ல யாரா இருந்தாலும் சரி மாஸ்டரா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ நீங்க இந்த உலகத்துல எதையாவது சாதிக்கணும்னு விரும்புனீங்கன்னா அப்போ உங்களுக்கு இந்த கம்யூனிகேஷனை பத்தி இந்த 5 ரூல்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதை நான் இன்னைக்கு உங்க முன்னாடி ஓப்பன் டாக்க உடைச்செறிய போறேன். சோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க எந்த ஒரு டைம் வேஸ்ட்டுமே நம்ம வீடியோக்குள்ள போவோம். லெட்ஸ் டூ இட். ரூல் நம்பர் 5, இட் இஸ் நாட் வாட் யூ சே பட் ஹவ் யூ சே இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். கம்யூனிகேஷனை பொறுத்த அளவுக்கு நீங்க என்ன சொல்றீங்கிறது முக்கியம் இல்ல. நீங்க ஒரு விஷயத்தை சொல்ல போற நேரத்துல உங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குங்கிறதா ரொம்ப முக்கியம். நீங்க எந்த ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆளை பாத்தீங்கனாலும் அவங்க எப்ப பேசினாலும் அவங்க ஓப்பன் பாடி லாங்குவேஜ்ல தான் பேசுவாங்க. அவங்க கையை யூஸ் பண்ணி தான் பேசுவாங்க. உட்கார்ந்து பேசினா கூட சேர்ல ஃப்ரண்ட்ல உட்கார்ந்து கான்பிடண்டா நெஞ்ச நிமித்தி உட்கார்ந்து தான் போல்டா பேசுவாங்க. ரிசர்ச் சொல்றது படி பார்த்தா கூட 70% நம்மளோட பாடி லாங்குவேஜ் தான் நம்மளோட கம்யூனிகேஷன்ல இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணுதுன்னு சொல்றாங்க. பாக்கி 30% தான் நீங்க என்ன சொல்றீங்கிறதுல ரோல் பிளே பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு இன்டர்வியூ போறீங்க. அங்க உள்ள இன்டர்வியூவர் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு, டெல் மீ சம்திங் அபவுட் யுவர் செல்ஃப். இது பெரிய கேள்வி ஒன்றும் இல்ல, உங்களை பத்தி நீங்க சொல்ல போறீங்க. உங்ககிட்ட ஆன்சரும் தயாரா இருக்கு. ஆனா நீங்க ரொம்ப லோ வாய்ஸ்ல தான் அவங்க கிட்ட ஆன்சர் பண்றீங்க. இப்ப இந்த இன்டர்வியூவருக்கு நீங்க எவ்வளவு நல்ல ஆன்சர் கொடுத்தீங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்து மேலதான் அவங்களுக்கு கவனம் போகும். இவங்க லோவா பேசக்கூடிய ஆளுன்னு தான் அவங்களுக்கு உங்களை பத்தி தோணும். இதனால உங்களை ஒரு அன்கான்பிடன்ட் பர்சனா தான் நினைப்பாங்க. அதனால நீங்க சொல்ற முறை, அதாவது நீங்க சொல்ற விதம் ரொம்ப முக்கியம். இதுக்கு நம்ம படுற கோபத்தை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குருவோம். கோபம் உங்களை அறியாம வராது. கோபம் நீங்க இவங்க முன்னாடி நம்ம இப்படித்தான் பேசி ப்ரூவ் பண்றதுக்காக அவங்க கிட்ட நீங்க ஆக்ஷன் பண்றது மூலமா தான் வருது. இதே மாதிரி தான் நீங்க என்ன சொல்றீங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்க சொல்ற விஷயத்துல நீங்க கொடுக்கிற ரியாக்ஷன் அண்ட் நீங்க கொடுக்கிற பாடி லாங்குவேஜ் வச்சுதான் நீங்க நல்ல பையனா இல்ல கெட்ட பையனான்னு அவங்க முன்னாடி உங்களை காட்டுது. சோ நீங்க என்ன சொல்ல போறீங்கிறத விட நீங்க எப்படி ஸ்டைல்ல சொல்ல போறீங்க, எப்படி பாடி லாங்குவேஜ்ல சொல்ல போறீங்க அப்படிங்கறதுல கவனமா இருங்க. இதை நீங்க சரி பண்றதுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. ரூல் நம்பர் 4, ஸ்மைல். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, நான் வந்து பைக்ல போய்கிட்டு இருக்கும்போது ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட போகும்போது ரயில் வந்ததால அந்த இடத்த வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. சோ அங்க போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாயிருச்சு. பின்ன ரயில் போனதுக்கு அப்புறம் கிராசிங் ஏரியா கேட்ட திறந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே ஒரே நேரத்துல பைக்கை ஸ்டார்ட் பண்ணி முன்னாடி எடுத்துட்டு போகும்போது கூட்டத்துல எனக்கு முன்னாடி போன ஒரு பர்சனோட பைக் ஸ்டாப் ஆயிருச்சு. உடனே நானும் சடன் பிரேக் அடிச்சு நானும் பைக்கை நிப்பாட்டிட்டேன். உடனே எனக்கு முன்னாடி போன அந்த பர்சன் என்னை பார்த்து ஒரு ஜெனியூனான சிரிப்பு சிரிச்சாரு. சோ எனக்கு உடனே மனசு கூல் ஆயிருச்சு. இந்த இடத்துல தான் நான் ஒரு பெரிய கம்யூனிகேஷன் லெசனை கத்துக்கிற முடிஞ்சு. அது என்னன்னா, ஸ்மைல் வந்து ஒரு பேடான சிச்சுவேஷனா இருந்தாலும் அதை லைட்டா மாத்துமுன்னு. அந்த பைக்ல போன பர்சன் எதுவுமே பண்ணல, வெறும் ஸ்மைல் தான் பண்ணாரு. ஆனா அதுவே அந்த இடத்துல சிரிக்கிறதுக்கு பதிலா அவர் ஏதாவது கோவப்பட்டு இருந்தாருன்னா அங்க ஆப்போசிட்ல இருக்கிற என்னோட மைண்டும் மாறி அங்க பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் சிரிச்சதுனால அந்த பர்சன் மேல எனக்கு ஒரு பாசிட்டிவ் இன்ஃபெக்ட் ஆனதுனால அங்க எந்த பிரச்சனையுமே நடக்காம போயிருச்சு. சோ நீங்க சிரிக்கிறது மூலமா உங்களோட மனசு சந்தோஷமா இருக்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க மனசும் உங்க மூலமா கூல் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சோ இனிமேல் யாரை பார்த்தாலும் நல்ல ஒரு சிரிச்ச முகத்தோட பேசி பழகுங்க. சிரிக்க சொல்லவும் ரொம்ப வாய் விட்டு சிரிச்சு அதை மைனஸா யூஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு குட் லுக்கிங் ஸ்மைலோட யாரையுமே ஃபேஸ் பண்ணுங்க. இது ஒரு நல்ல கம்யூனிகேஷன் ஃபவுண்டேஷனா இருக்கும். ரூல் நம்பர் 3, இன்ட்ரெஸ்ட். இந்த உலகத்துல எல்லாருமே ஃபர்ஸ்ட் அவங்களோட சுயநலத்தை தான் பார்ப்பாங்க. இத பணக்காரங்க நல்லா புரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதனாலதான் அவங்க எப்பயுமே மத்தவங்களுக்கு நம்ம வார்த்தை மூலமா எப்படி சந்தோஷம்
சந்தோஷத்தை கொடுக்க முடியுங்கிறத தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களோட நலனுக்காக பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமையில யாரை பார்த்தாலும் அவங்களோட புகழ பாட ஆரம்பிச்சிடறாங்க. நான் புது கார் வாங்கியிருக்கேன், நான் போன மாசம் சிங்கப்பூர் போயிட்டு வந்தேன். ஓகே பாய், நீங்க சிங்கப்பூர் போயிட்டு வந்திருக்கீங்க. இதை உங்க ஆப்போசிட்ல உள்ளவங்க கிட்ட நீங்க சொல்றது மூலமா அவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அவங்களுக்கு உங்ககிட்ட இருந்து என்ன தேவைங்கிறத முதல்ல கவனிங்க. அப்புறம் அவங்களோட தேவை எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணிட்டு என்ன அவங்க மூலமா உங்களுக்கு என்ன பண்ணிக்க முடியும், அவங்களை எப்படி சந்தோஷப்படுத்தி உங்க கூட நல்லபடியா வச்சுக்கிற முடியுங்கிறத முதல்ல பாருங்க. இது மூலமா தான் உங்களோட கார்பஸ் அதிகரிக்கும். சோ இது மூலமா நீங்க நினைக்க முடியாத எட்ட முடியாத எல்லா தூரத்துக்குமே உங்களோட லைஃப்ல நீங்க போக முடியும். அதுவும் வெறும் மத்தவங்க தேவையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி நீங்க பேசுறது மூலமாவே. சோ இப்படித்தான் நீங்க ஃபர்ஸ்ட் பேச கத்துக்கணும். அப்பதான் நீங்க யாரையா இருந்தாலும் ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ரூல் நம்பர் 2, இந்த கோட்டை நீங்க படிச்சிருக்கீங்களான்னு தெரியல, பட் இல்லனா இப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ட்ரீட் அதர்ஸ் as you want to be treated. நீங்க எப்படி ஒருத்தவங்க கிட்ட மரியாதையை எதிர்பார்க்கீங்களோ அதே மாதிரி மத்தவங்களுக்கு நீங்க மரியாதையை கொடுங்க. இதை நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதுக்கு சிம்பிள் லாஜிக் போதும். என்னன்னா, இப்போ உங்க முன்னாடி இருக்கிறவங்க கிட்ட நீங்க கோவப்பட்டு பேசுனீங்கன்னா அப்போ உங்க முன்னாடி இருக்கிறவங்களும் உங்ககிட்ட ஒரு லவோட பேசுறதுக்கு வாய்ப்பு இல்ல, அவங்களும் கோவம் தான் படுவாங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்க முன்னாடி நீங்க கோவப்பட்டு பேசுனீங்கன்னா அவங்களும் கோவப்பட்டு தான் பேசுவாங்க. அதனால நீங்க மத்தவங்க கிட்ட நீங்க எப்படி நடத்தப்படணும்னு விரும்புறீங்களோ அதே மாதிரி நீங்க மத்தவங்கள நடத்த கத்துக்கோங்க. அதனால எப்பயுமே மத்தவங்க கிட்ட அமைதியா பண்பா மரியாதையா பேச பழகிக்கோங்க. நீங்க ஒருத்தவங்க கிட்ட நல்லா பேசுனீங்கன்னா அவங்களும் உங்ககிட்ட கண்டிப்பா நல்லா தான் பேசுவாங்க. பொலைட்லியா பேசுறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லி புரிய வைக்கிறேன். ஒரு டைம் ஒரு ராஜா காட்டுக்குள்ள வேட்டையாடுறதுக்காக போறாரு. அவர் கூட 2 சிசியர்களும் போறாங்க. காட்டுல வேட்டையாடுற கவனத்திலே வேட்டையாடக்கூடிய அந்த விலங்கை பார்த்துக்கிட்டு ராஜா முன்னாடி போயிடுறாரு. சிசியர்கள் 2 பேருமே பின்னாடியே நின்னுட்டாங்க. ரொம்ப நேரம் கழிஞ்சும் ராஜா வரவே இல்ல. சோ இந்த சிசியர்கள் 2 பேருமே வெயிட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்ச தூரம் முன்னாடி போயிட்டு காட்டுல செக் பண்ணுவோம்னு காட்டுக்குள்ள தேட போறாங்க. அப்படி முன்னாடி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு மரத்துக்கு கீழே ஒரு பையன் தியானம் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த பையன் கிட்ட முதல்ல உள்ள ஒரு சிசியர் போயிட்டு, ரகடா டேய், இங்க எங்க ராஜா வந்தாரா பாத்தியா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த தியானம் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த பையன், எனக்கு தெரியாது, நான் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஒரே வார்த்தையா சொல்லி முடிச்சுட்டான். அதுக்கடுத்து இன்னொரு சிசியர் கொஞ்சம் பணிவா, தம்பி எங்க குரு வேட்டையாட வரும்போது முன்னாடி போயிட்டாரு, அவர் எங்கேயாவது போன சவுண்ட் உனக்கு கேட்டுச்சான்னு பணிவா கேக்குறாரு. உடனே இந்த தியானம் பண்ணிக்கிட்டு இருந்த பையன், நான் பார்க்கல, பட் இந்த சைடு போன சவுண்ட் கேட்டுச்சுன்னு சொல்லி இந்த தியானம் பண்ணிக்கிட்டு இருந்த பையன் சொல்றான். சோ இந்த இடத்துல முதல் சிசியர் ரகடா கேட்டப்போ ஒரு ஆன்சர் கூட கிடைக்கல. பட் 2வது கேட்ட சிசியருக்கு அந்த குருவை தேட போறதுக்கு ஒரு நல்ல வழி கிடைச்சிச்சு. இது ஒரு ஸ்டோரி தான், ஆனா இந்த இடத்துல இருந்து நம்ம கத்துக்கிறதுக்காக ஒரு விஷயம் கிடைச்சிச்சு பாத்தீங்களா, அது 100% உண்மை. நீங்க யாருக்கிட்டயா இருந்தாலும் பொலைட்லியா பேச பழகிட்டீங்கன்னா உங்களை மதிக்கிறதை யாராலையுமே தடுக்க முடியாது. அதனால பி கைண்ட், ஸ்பீக் பொலைட்லி. ரூல் நம்பர் 1, பில்ட் ஸ்ட்ராங் ஐ கான்டாக்ட். இஃப் யூ வாண்ட் டு பி கன்வென்ஷன், எ மேன் டாக் டு ஹிஸ் ஐஸ். வரலாற்றிலேயே 18 வயசு இருக்கிறதுலேயே பவர்ஃபுல்லான ஆளுனா நெப்போலியன் தான். அவரோட பவர்ஃபுல்னஸுக்கு காரணம் என்னன்னா அவரோட ஐ கான்டாக்ட் தான். பாடி லாங்குவேஜ்லயே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா ஐ கான்டாக்ட் தான். ஐ கான்டாக்ட் இல்லாம எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே எஃபெக்டிவா எடுத்துட்டு போனதா சரித்திரமே இல்ல. ஐ கான்டாக்டால தான் உங்களோட கான்ஃபிடென்ட்டை பூஸ்ட் பண்ண முடியும். மேல கீழே சைடுல எங்கேயுமே பார்க்காம நீங்க எவ்வளவு நேரத்துக்கு ஒருத்தவங்களை பார்த்து ஐ கான்டாக்ட் பண்ண முடியுமோ அது மூலமா தான் நீங்க எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்கிறது தெரிய வரும். நீங்க ஏதாவது சக்சஸ்ஃபுல்லான ஆளுங்களோட ஸ்பீச் பார்த்து இருந்தீங்கன்னா, அதாவது எலான் மஸ்க், ஸ்டீவ் ஜாப்ஸ், இவங்களை எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணி இருந்தீங்கன்னா தெரியும், இவங்க பேசும்போது அவங்க அவ்வளவு நல்லா ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணி தான் பேசுவாங்க. கீழே மேல எங்கேயுமே பார்க்காம அதுக்கு பதிலாக ஆடியன்ஸை பார்த்து நேரா தான் பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம பேசும்போது ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணல அப்படின்னா நம்ம மேல ஆடியன்ஸ்க்கு விருப்பம் வராது. அதனால நம்ம பேசுறத அவங்க கேட்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால யாருக்கிட்ட பேசினாலும் ஸ்ட்ராங்கா ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணி பேச பழகுங்க. அவ்வளவுதான். இந்த சின்ன சின்ன விஷயத்துல நீங்க கவனமா இருந்தீங்கன்னா உங்களோட கம்யூனிகேஷன் லெவலை நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியும். இந்த 5 ரூல்ஸை ஃபாலோ பண்ணி கம்யூனிகேஷன் மூலமா நீங்க நினைக்கிறது எல்லாத்தையுமே பண்ண வைக்க முடியும். இப்ப நான் சொன்னது எல்லாத்தையுமே ரிட்டன் ஒரு சம்மரியா பார்த்துருவோமா? நம்பர் 5, நீங்க என்ன சொல்றீங்கிறத விட ஒருத்தர்கிட்ட நீங்க எப்படி சொல்றீங்கிறது தான் முக்கியம். உங்களோட பாடி லாங்குவேஜ் இதுல ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணுது. நம்பர் 4, நீங்க உங்க பழைய ஃப்ரெண்டை பாத்தீங்கன்னா எப்படி சந்தோஷத்துல ரியாக்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு தெரியாதவங்க கூட முதல் தடவை பேசும்போதும் ஒரு ஸ்மைலோட நல்லா பேசுங்க. இது மூலமா உங்க மேல ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும். நம்பர் 3, நீங்க பேசும்போது உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு பேசாம உங்க ஆப்போசிட்ல உள்ளவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு பேசுங்க. நீங்க பேசுறதுக்கு முன்னாடி உங்க ஆப்போசிட்ல உள்ளவங்களோட பேச்சை முழுசா கேட்டுட்டு நீங்க பேசுங்க. நம்பர் 2, எப்ப யாருக்கிட்ட பேசினாலும் கம்மியா பேச பழகுங்க. அதுவும் ஒரு ஜென்டில்மேன் மாதிரி பொலைட்டா பேச பழகுங்க. நம்பர் 1, கம்யூனிகேஷனோட மிகப்பெரிய ரோல் பிளே எது பண்ணுதுன்னா ஐ கான்டாக்ட் தான். நீங்க ஆளுங்க கிட்ட ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணி பேசுனீங்கன்னா அப்ப அவங்க உங்களை கான்பிடென்ட் அண்ட் பவர்ஃபுல்லான ஆளா நினைப்பாங்க. இதனால
இதனால ஃபியூச்சர்ல உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். எஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ காட்டணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஆன் தி வே நெக்ஸ்ட் வீடியோ வந்துகிட்டே இருக்கு. அதை பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. அது வரைக்கும் விடைபெற மனசே இல்ல, பட் விடைபெற வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ விடைபெற மனசே இல்லாம விடைபெற நான் உங்க SS. டாடா பை பை, see you.